இவரெல்லாம் ஒரு பெரிய ஹீரோவே ஆக முடியாது, அரசியல்ல இவரால் வெற்றி பெறவே முடியாது, அப்படி எவ்வளவோ விமர்சனங்கள் வந்தன. ஆனால் எல்லா விமர்சனங்களையும் உடைத்து இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உயர்ந்தார் விஜய். எல்லா விமர்சனங்களையும் வெற்றியாக மாற்றிய விஜய் அவர்களின் உண்மை வாழ்க்கை பயணம் இதோ. ஜோசப் விஜய் 1977ஆம் ஆண்டு ஜூன் 22ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். தந்தை எஸ் சந்திரசேகர், திரைப்பட இயக்குனர். தாயார் சோபா சந்திரசேகர், பாடகி மற்றும் எழுத்தாளர். 1980இல் அவர் தந்தை இயக்கிய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். வெற்றி, குடும்பம், நான் சிகப்பு மனிதன், வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டு, இது எங்கள் நீதி போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். ஹீரோவாக 1992இல் நாணய தீர்ப்பு படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். ஆனால் ஆரம்பத்தில் இவரெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படிங்கிற விமர்சனங்கள் நிறைய வந்தன. இவரது தோற்றம், நடிப்பு குறித்து கேள்விகள் நிறைய எழுப்பப்பட்டன. சில ஆரம்ப படங்கள் பெரிய வெற்றி பெறவில்லை. ஆனாலும் அவர் மனம் தளராமல் தொடர்ந்து உழைத்தார். 1996இல் வெளியான பூவே உனக்காக திரைப்படம் அவரது வாழ்க்கையே மாற்றியது. குடும்ப ரசிகர்களிடமும் பெரிய வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு காதலுக்கு மரியாதை, கில்லி, போக்கிரி, துப்பாக்கி, மெர்சல், மாஸ்டர் லியோ போன்ற படங்களின் மூலம் முன்னணி நட்சத்திரமாக உயர்ந்தார். அது மட்டுமில்லாம தன் தாய் பாடகியாக இருப்பதால் அவர் தாயாருடனும் சேர்ந்து சில பாடல்கள் பாடியுள்ளார். தனியாகவும் நிறைய பாடல்கள் பாடியுள்ளார். அவரது குரலுக்கும் ரசிகர்களிடையே தனி வரவேற்பு உள்ளது. விஜய் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாலும் பூவே உனக்காக படம் பார்த்துட்டு வந்து ரசிகையா நேர்ல வந்து சந்தித்த சங்கீதா அவர்கள் நட்பாக இருந்து காதலாக மாறி 1999ஆம் ஆண்டு இவர்கள் இருவருமே திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா சாசா என்ற மகளும் 2 குழந்தைகள் உள்ளன. விஜய் அவர்கள் அவரது ரசிகர் மன்றம் மூலம் கல்வி உதவி, இரத்த தான முகாம்கள், நலத்திட்ட உதவிகள், மாணவர்களுக்கு உதவித்தொகை போன்ற சமூக சேவைகள் மேற்கொண்டார். 2024இல் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். மக்கள் நலன், கல்வி, வேலைவாய்ப்பு, ஊழல் ஒழிப்பு போன்ற கொள்கைகளை முன்வைத்து அரசியலில் ஈடுபட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றார். இவர் சாதனைகள் என்ன என்றால், தமிழ் சினிமாவில் அதிக ரசிகர்களில் ஒருவராக உயர்ந்தார். பல விருதுகளையும் பெற்றார். இவருக்கு தளபதி என்ற பெயரும் கிடைத்தது. நடிகர், பாடகர், சமூக சேவகர், அரசியல்வாதி என பல துறைகளில் தனது திறமையை நிரூபித்துள்ளார். விமர்சனங்கள் எவ்வளவோ வந்தாலும் தனது உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்பதற்கு விஜய் அவர்களின் வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டு. குழந்தை நட்சத்திரமாக இருந்து நிறைய விமர்சனங்களை சந்தித்த ஹீரோவா வாழ்ந்து இப்போ தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக ஆயிட்டார். இதுதான் விஜய் அவர்களின் வெற்றி பயணம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.